really you guys are done a great performance. So ஏன்னா மிக்ஸ்டு சாங்ஸ் அதெல்லாம் தாண்டி ஃபைனலா நம்ம டிரான்ஸ் இந்தியா சாங் உண்மை நான் ரொம்ப பின்னாடியில இருந்து ரொம்ப செரிஷா ஃபீல் பண்ணேன். ஓகே, இந்த நாள கொஞ்சம் சாங்ஸை விட டான்ஸ்ல பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ இது வந்து பிசினஸ்ல டான்ஸிங்ல கண்டிப்பா அது லைஃப்ல இருக்குன்னு நம்புறேன், பிசினஸ்ல இருக்குன்னு நம்புறேன். இவங்க எல்லாருக்கும் 1 செகண்ட் பெரிய சீரப்போட அவங்க பிளேஸ் நம்ம பண்ணிக்கீங்க. கீப் ராக்கிங், கீப் மூவிங், ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க் யூ. ஓகே, ஸோ எனர்ஜி இருக்கா? உண்மையா இருக்கா? ஸோ எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எழுந்துச்சு நில்லுங்க. ஓரளவுக்கு நம்ம எண்டிங் வந்தாச்சு. ஓகேவா? ரொம்ப எண்டிங் வந்தாச்சு. கொஞ்சம் உங்க கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். இங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட கோஆர்டினேஷன் அதோட ரொம்ப முக்கியம். ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா சார் வருவாங்க. பேசிட்டு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபைனல் செலிப்ரேஷன் நம்ம எல்லாரும் பண்ணிடலாம். எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். ஓகேவா? அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் உங்க எனர்ஜி இருக்குல்ல? கண்டிப்பா பாண்டிச்சேரியில எனர்ஜிக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நீங்க தான் இருப்பீங்கல்ல. உட்கார்ந்துட்டு ஒரு ஹெவியா கிளாப் பண்ணுங்க. நல்லா ஹெவியா கிளாப் பண்ணுங்க. நல்லா ஹெவியா. I don't know. Let's go. No. Let's go. Yeah. Thank you. இந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணலாம்ல? சோ ஓகே, ஃபைன். ஸோ நம்ம கொஞ்சம் என்னோட டாபிக்ல போகலாம். ஸோ என்னோட டைமை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ், தெரியும்ல எல்லாருக்கும்? தெரியும்ல? எஸ், நான் வந்து 2018 பிசினஸ்ல ஜாயின் பண்ணேன். என்னோட நேம் எல்லாருக்கும் தெரியும், சிவா. ஸோ என்னை பற்றி ஆல்ரெடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நம்ம ஸ்மார்ட் குரூப் அஃபிஷியல் சேனல் இருக்கு. என் பேர் என்ன, என் ஊர் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், எப்போ ஜாயின் பண்ணேன், இன்னைக்கு எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இத்தனை வருஷத்துல இன்னைக்கு எனக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, பிளஸ் எனக்கு எத்தனை பேரை நான் வந்து உருவாக்கி இருக்கேன். அந்த சேம் டைம் என் லைஃப்ல இந்த டிரான்ஸ் இந்தியா மூலியமா நான் எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் நம்ம திருவள்ளூர் ஆஃபீஸ்ல நம்ம குணசீலன் சார் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வந்து பேசியிருந்தேன். இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு குரூப்ல வரும், தாராளமா பாருங்க. அதை பத்தி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் உங்களுக்கு பேசுவோம். ஓகே, பேசலாம்ல? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுக்கு மெயின் காரணம் இன்னைக்கு இல்ல, நாங்க ஒரு 2 months பிஃபோராவே இதெல்லாம் நாங்க பிளான் பண்ணது, அன்னைக்கே டேட் கன்ஃபார்ம் பண்ணது. ஸோ இந்த மந்த் ஃபுல்லா இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பிப்ரவரி 1ஆம் தேதி மயிலாடுதுறையில ஒரு விக்னேஷ் அப்படின்ற ஒரு நபரை மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1. பிப்ரவரி 2ஆம் தேதி ஜெயங்கொண்டத்துல ஒரு புது ஆபீஸ் ஓபன் பண்ணோம். பிப்ரவரி 2ஆம் தேதி. அது சேம் பிப்ரவரி 8 நம்ம பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்ட காரைக்கல்ல ரஞ்சித் சார் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணோம். அதே ஆபீஸ்ல அர்ஜுனன் அப்படின்ற பர்சனை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணோம். எப்போ? பிப்ரவரி 8ஆம் தேதி. நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், பிப்ரவரி 15 எங்க? திருவள்ளூர்ல நம்ம குணசீலன் சார என்ன பண்ணிருக்கோம்? மேனேஜரா அனௌன்ஸ் பண்ணோம். எப்போ? பிப்ரவரி 15. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 18 நம்ம விருதாச்சலத்துல பரந்தாமன் சார மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணோம், அன்பரசன் சார அசிஸ்டன்ட் மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ ரைட் நவ பிப்ரவரி 22 we are announcing our new manager மிஸ் மகா மேம். ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய விஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் மா. மை பர்சனல் விஷஸ் டு யூ. யுவர் ஜர்னி ஸ்டார்ட்ஸ் வித் பாண்டிச்சேரி, எண்டிங் நீங்க தான் டிசைட் பண்ணணும். இது உங்களோட தொடக்கம், முடிவு இதை விட பயங்கரமா இருக்கும். ஸோ சார் நிறைய விஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றெடுத்த அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த மூமெண்ட்ல நீங்களா ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட்பா. சோ உங்க பொண்ணோட ஒரு கிரேட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்னைக்கு ரொம்ப செரிஷா ஃபீல் பண்ணுங்க, தைரியமா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக் போட நாங்க எல்லாரும் இருக்கோம். என்னைக்கும் விட மாட்டோம். அவங்களோட பேக் போட என்னைக்குமே நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்மார்ட் குரூப்பை நம்பி யாரெல்லாம் தைரியமா உழைக்கிறீங்களோ, டிரான்ஸ் இந்தியா நம்பி முழுசா யாரு நம்பி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சைட்ல கம்பெனி துணியா இருக்கு, இன்னொரு சைட்ல நாங்க துணியா இருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. I am always sorry, we are always there for you all, there for you all, there for you all. இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல, எப்படி நினைக்கிறீங்க தெரியல. ஒரு விஷயம் சொல்றேன்.
இன்னைக்கு நீங்க மேனேஜர்ஸா பாக்குறீங்களே, அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸா பாக்குறீங்களே, சீனியர்ஸா பாக்குறீங்களே, ஹெட்டா பாக்குறீங்களே, இந்த ஜெனரல் மேனேஜர் சொல்றாங்களே, இவங்க எல்லாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு என்ன வயசானவங்க மாதிரி இருக்காங்களா இல்ல ரொம்ப எங்க இருக்காங்க? சாரி, எங்க இருக்காங்களா? எங்க தானே இருக்காங்க. ரொம்ப வயசான மாதிரி யாரும் தெரியல, மெயினா நான் தெரியல இல்ல. இதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? நீங்க எப்படி இது ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. உண்மையாவே உங்க இடத்துல நான் உட்கார்ந்துருன்னா இது என்னால உணர முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர முடியும். வெளி உலகத்துல ஒரு தனிப்பட்ட நபர், அதுவும் நம்மள மாதிரி அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கிறதுலாம் இட்ஸ் நாட் பாசிபிள்ங்க. பாசிபிள் தாண்டி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. வெளியுறவுகளை செக் பண்ணி பாருங்க. 45 வயசுல 50 வயசுல பெரிய தொப்பை வச்சுட்டு வயசான முடிய வச்சுக்கிட்டு சொட்டி அப்படியே அடிப்பாங்க மேனேஜர்ஸ். செக் பண்ணி பாருங்க. இதே பாண்டிச்சேரி எங்க வேணா போயிட்டு உங்களுக்கு டைம் தரேன், ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க. இருக்கிற எல்லா மேனேஜர்ஸும் பாருங்க, எனி இண்டஸ்ட்ரி எனி ஃபீல்டு எங்க வேணா போய் பாருங்க, எத்தனை வயசுல அவங்க மேனேஜர் ஆயிருக்கா செக் பண்ணி பாருங்க. நான் பிராக்டிகலா பேசுறேன், சும்மா ஏதோ எனக்கு மைக் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பேருக்காக நான் இங்க பேசல. உண்மையை உணர வேண்டிய இடத்துல உணர்றது ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு. எது சரி எது தவறு நான் சொல்லி புரிய வைக்கிறதுலாம் கிடையாது. சரியா தான் உங்க மைண்டே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும், தப்பு தான் புரிஞ்சுக்காது. அந்த தப்பு யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல உங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு நான் இந்த டேட் சொல்லல, விக்னேஷ் சாரு, ரஞ்சித் சாரு, குணசீலன் சாரு, நெக்ஸ்ட் அதுக்கு அன்பரசன் சாரு, அர்ஜுனன் சாரு, இந்த மகா மேடம், இவங்க எல்லாரும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு வயசு என்ன? ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸா இல்ல ஏஜ்டு பர்சன்ஸா? யங்ஸ்டர்ஸ் தானே, யங்ஸ்டர்ஸ் தானே, ஆமா தானே. சோ யங்ஸ்டர்ஸ் உருவாகிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம், யங்ஸ்டர்ஸ உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்குன்னா, அந்த இடத்த நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி ஃபீல் பண்ணி அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணணும். ஏங்க இங்க யாருமே பணக்கார வீட்டு பசங்க கிடையவே கிடையாது. நீங்க எப்படிங்களோ அப்படிதான் ஆக்சுவலா அவங்களும். அப்பா அம்மா கூலி வேலை கஷ்டப்படுறவங்க, ஒரு நார்மல் தான், எல்லாமே நார்மல் ஃபேமிலி தான். பட் இன்னைக்கு நீங்க நார்மல் சொல்ல முடியாது அவங்க. ஏன்னா டிரான்ஸ் இந்தியா மூலியமா, ஸ்மார்ட் குரூப் மூலியமா அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் பெரிய லெவலில் சேஞ்ச் பண்றதுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் என்ன அவங்க கிட்ட சொல்றேன்னா, இந்த விவேகானந்த சார், சுவாமி விவேகானந்த ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, 100 யங்ஸ்டர்ஸ் என் கையில கொடுங்க, நான் இந்தியாவே மாத்தி காட்டுறேன்னு சொன்னார். எஸ் எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதுதான் நம்ம டிரான்ஸ் இந்தியா மோகன் ராய் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ உலகத்துல இந்தியால ஒரு நிறுவனம் வளர்த்துட்டு இருக்கு, உருவாக்கிட்டு இருக்குன்னா அது மெயினா டிரான்ஸ் இந்தியா ஸ்மார்ட் குரூப் தான் சார் இருக்கும். உண்மையா இங்க வேற செக் பண்ணி பாத்துக்கங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. எல்லா யங்ஸ்டர்ஸ்ங்க இந்த வயசுலாம் ஒரு நபருக்கு வாய்ப்பும் கொடுத்து, அந்த வாய்ப்பை சொல்லியும் கொடுத்து, கத்தும் கொடுத்து வளர்க்குறாங்கன்னா இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி உங்க கண்ணு முன்னாடி பல உண்மைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுவும் உங்க பாண்டிச்சேரியில உங்க கண்ணு முன்னாடி நீங்க மகாமேம் ஆக போறாங்க. மகாமேம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இந்த மீட்டிங் முடிஞ்சவங்க கேளுங்க, அவங்க கிட்ட கேட்கலனாலும் அவங்க லீடர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. அவங்க ஃபேமிலி யாரு, அவங்க பேக்ரவுண்ட் யாரு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு நினை கிடைச்சிருக்குன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட். அதே இடத்துலதான் இன்னைக்கு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதே இடத்துல இன்னைக்கு அதே வாய்ப்பை நான் உட்கார்ந்து இருக்கேன். அந்த வாய்ப்பை நான் எப்படி பார்க்கணும், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா பயன்படுத்திடுங்க, இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறமாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பண்ணலாம்ல? உண்மையா பண்ணலாம்ல? சோ இன்னைக்கான இன்ஸ்பிரேஷன் யாரு நம்மளுக்கு? யாரு? எஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். நான் மேனேஜர் ரூம் உள்ள வந்தவங்க அவங்க மேனேஜர் உள்ள ஒரு போட்டோ பார்த்தேன். போட்டோல ஒரு லைன் கீழே எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு முன் உதாரணம் மகாமேம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எனக்கு மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இருக்கீங்க, உமன்ஸ் இருக்கீங்க, முன்னுதாரணமா நீங்க வைக்கிறாங்க. அது எங்க ஸ்மார்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் கேர்ள், ஃபர்ஸ்ட் பிசினஸ் உமன், தட் இஸ் மகாமேம். எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன். மகாமேம் மாதிரி இன்னைக்கு இந்த மகாமேம் மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை பார்த்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் எத்தனை மகாமேம் வர போறாங்க ஸ்மார்ட் குரூப்ல பாத்துக்கங்க. கிளாப் பண்ணலாம்.
அது மீனிங் அதுதான். முன் உதாரணம்னா அவங்க மாதிரி அப்போ வரணும்ல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு லைன் நான் சொல்றேன். நீங்க டிரான்ஸ் இந்தியாவில் இந்த பிசினஸ் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. நான் என் லைஃப்ல இந்த தொழிலை பத்தி நான் உணர்ந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாரும் நார்மல் ஃபேமிலி தான், ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஓகே, நீங்க என்ன வேணா படிச்சிருங்க, நல்லா மைண்ட் ஏத்திக்கீங்க. நீங்க என்ன வேணா படிச்சிருங்க, இட் டசன்ட் மேட்டர். நீங்க எப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி ஸ்டாண்டர்ட்ல வேணா வந்துறீங்க, எப்படியாப்பட்ட ஃபேமிலி ஸ்டாண்டர்ட்ல வேணா வந்துறீங்க, இட் டசன்ட் மேட்டர். யுவர் ரிலிஜியன் அண்ட் யுவர் காஸ்ட், நீ எந்த மதம் எந்த காஸ்ட் எதை வேணா இரு, இட் டசன்ட் மேட்டர். நீ அழகா இரு, இட் டசன்ட் மேட்டர். இது அழகு கம்மியா இரு, அதுவும் டசன்ட் மேட்டர். ஹைட்டா இரு, குள்ளமா இரு, ஒல்லியா இரு, ஜஸ்ட் கொஞ்சம் பப்ளியா இரு, இதுவும் டசன்ட் மேட்டர். இந்த பிசினஸ்ல இது எதுவுமே மேட்டர் கிடையாது. ஏன் ஆணாரு பெண்ணாரு இதுவும் மேட்டர் கிடையாது. நீ யாரா வேணா இரு. ஆனா டிரான்ஸ் இந்தியாவை உள்ள ஒன்ஸ் நீ வந்துட்டனா, இந்த தொழிலை நீ முழுசா நம்பி, இங்க சொல்லித்தர லீடர்ஸை கரெக்டா நம்பி நீ பயணம் பண்ணா மட்டும் போதும். உன்னோட சக்சஸ் இங்க இல்ல, இந்த பாண்டிச்சேரியில, இந்த உலகத்துல யாராவது எடுக்க முடியாது. ஏன்னா சொல்ல வர பாருங்க, ஏன்னா we are doing network business. இந்த பிசினஸ் பத்தி ஒரு லைன் நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. we are doing network marketing. நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தக முறை அப்படின்ற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்தியால there are lot of companies, blah blah blah, நான் பேர் சொல்ல வரல. there are more companies. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்ல இந்தியால உலகத்துல பல கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஒரு கம்பெனி தான் டிரான்ஸ் இந்தியா. அந்த டிரான்ஸ் இந்தியால ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப யூனிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் பேரு தான் ஸ்மார்ட் குரூப். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு, ஆக்சுவலா மெயின் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நெட்வொர்க்ல இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி லீக் எல்லாம் ஆஃபீஷியலா இன்னைக்கு நம்பர் 1 இருக்குன்னா தட் இஸ் அவர் டிரான்ஸ் இந்தியா கம்பெனி. ஏன் சார் இது அது வர ஏன் அப்படின்னா நம்ம பண்றது தொழில், ஜாப் கிடையாது. we are doing business. இது ரெண்டுத்துக்கும் உங்க எல்லாருக்கும் பல டைம்ல உங்க லீடர்ஸ் உங்க மேனேஜர்ஸ் பல கிளாரிட்டி கொடுத்திருப்பாங்க. நான் ஒரு சிம்பிள் கிளாரிட்டி உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன், சிம்பிளா கொடுக்குறேன். இந்த உலகத்துல ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்க, பணக்காரனா இருக்கிறவங்க, உண்மையாவே இந்த உலகத்துல பிறந்த அர்த்தத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தொழில் பண்றவங்களா இல்ல வேலைக்கு போறவங்களா? சொல்லுங்க. இங்க பாண்டிச்சேரியில there are lot of இந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு. லைக் இங்க போத்தீஸ், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கா? குறைஞ்சபட்சம் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஏதோ போத்தீஸ்னே வச்சுக்கோங்க. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் வேலை பார்ப்பாங்களா? ஜஸ்ட் இங்க பாருங்க, நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன். நீங்களும் டைம் கரெக்டா நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்பர் யூஸா இருக்கும், என்னோட வேலையை நான் ப்ராப்பரா முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இங்க பார்க்கலாமா? ஒரு 200 பேர் வேலை பார்க்கறா வச்சுக்கோங்க. 200 பேருக்கு அது ஜாபா இல்ல பிசினஸா? ஜாப். எஸ், அந்த ஓனருக்கு ஓகே. அந்த 200 பேர் ஜெயிச்சிருக்காங்களா இல்ல அந்த ஓனர் ஜெயிச்சிருக்காரு? சார், ஓனர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 200 பேர் they are just normal workers தான். காலை 9 மணிக்கு போவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு 9 மணிக்கு வெளியே வருவாங்க, அவ்வளவுதான். அவங்க டெய்லி ரொட்டீன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆமாதானே சார்? வேலை பார்த்தா ஜெயிக்க முடியும்னா அப்ப அத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்களே. யாராச்சும் ஒரு பர்சன் எக்ஸாம்பிளா காட்டுங்க. யாராவது ஒரே ஒரு பர்சன் சார் உங்க வேலை பார்த்தாங்க ஜெயிச்சாங்க சார், ஜாப் பண்ணி ஜெயிச்சாங்க சார். ஜாப் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்கான், யார் தெரியுமா? அது நீ நான் சுந்தர் பிச்சா மாறணும். ஒரு கம்பெனி சிஇஓவா இருக்கணும், இல்ல ஒரு கம்பெனி ஹை எண்ட் போஸ்டிங்ல இருக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம வேலை எஜுகேட் பண்ணிருக்கணும். நம்ம படிச்ச தமிழ்நாடு அந்த எஜுகேஷன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எஜுகேஷன் பத்தி நமக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த லெவல் ஹை ப்ரொஃபைல் நம்ம போய் சேரணும்னா அந்த அளவுக்கு வெல் நாலேஜ், வெல் ஸ்கில், வெல் எஜுகேஷன் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா நம்ம வரல அந்த அளவுக்கு நம்ம அப்பாவை படிக்க வைக்கிறதுக்கு. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நம்ம வேற வழி இல்ல, இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்துட்டோம். நம்ம அப்பா அம்மா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வேற ட்ரை பண்ற எல்லாருக்கும் ஆசை இருக்கு, லைஃப்ல பெருசா வளரணும், சாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா இதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல. இப்ப ஜாப் பண்ணி செட்டில் ஆகினா எல்லாரும் செட்டில் ஆயிருக்கணும்ல. சோ ஜாப் பண்ணி நம்மள மாதிரி நார்மல் ஃபேமிலி இந்த வெளி உலகத்திலேயே இந்த பாண்டிச்சேரியில இழைச்சிருக்காங்களா இல்ல ஊர்ல இழைச்சிருக்காங்களா? சொல்லுங்க. யாராச்சும் ஒரு பர்சன் வேலை பார்த்தாங்க சார், வேலைக்கு போனாங்க சார், ஜெயிச்சிட்டாங்க சார்? யாராச்சும் ஒரு பர்சன்
இல்ல நீங்க கவர்மெண்ட் ஜாப் கூட வாங்க, கவர்மெண்ட் ஜாப் நம்ம யாரும் போக முடியுமோல, ஒத்துப்போம். அது அப்படியே வாங்க. யாராச்சும் ஊர்ல ஒரு ஆள் 2 பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு ஆள் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, ஒரு ஆள் நல்ல லைஃப் மாத்தி இருப்பாங்க. நான் அதுக்கும் வரேன். அது எல்லாருக்கும் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கிறேன். எல்லாருக்கும் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அப்ப ஜாப் பண்ணா லைஃப்ல ஜெயிக்க முடியாது, ரன் தான் பண்ண முடியுமே கண்டி என்ன பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது. இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஆனா இன்னைக்கு ஜெயிச்சவங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்க, ஒருத்தரை பார்த்து நம்ம வியந்து பார்க்கிறவங்க எல்லாரும் யாரு தெரியுமா? தொழில் அதிபர்கள். ஐ மீன் என்டர்பிரனியர்ஸ். அவங்க எல்லாமே தெரியுமா? தெரியுமா? அவங்க எல்லாம் யாரும் வந்து கை கட்டி வேலை பார்க்கல, அவங்க எல்லாரும் தொழில் பண்றாங்க. அப்ப நான் என்ன சார் பண்றது? நான் இந்த மாதிரி ஏழையில பிறந்துட்டேன், நான் இந்த மாதிரி நார்மல் ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டேன், ஆனா எனக்கும் லைஃப்ல ஜெயிக்கணும், பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், நான் என்ன சார் பண்றது? இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. 1000 சம்பாதிக்கிறேன்னா தொழில் பண்ணா நான் லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். நான் லட்சத்துல சம்பாதிக்கிறேன்னா தொழில பல லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் பல லட்சம் சம்பாதிக்கணும்னா நான் தொழில கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். நான் கோடியில சம்பாதிக்கணும்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் தொழில சம்பாதிக்க முடியும். ஆமா தானே? இது உண்மைதானே? 1000 சம்பாதிக்கணும்னா லட்சத்துல தொழில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். சார் அதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லையா சார்? அதுதான் நான் ஏன் சார் வேலை தேட போறேன். கரெக்டு தான். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கும். உண்மையை ஒத்துக்கணும். அது பேரண்ட்ஸ் தப்பான்னு கேட்டா கிடையாது. அவங்க எஜுகேஷன் படிக்கல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை, அது அவங்க தப்பே கிடையாது. அது எப்படி வேலை வருது? ஆனா தொழில் பண்ணணும், தொழில் பண்ணணும், அப்பா ஜெயிக்க முடியும். வேலை பார்த்தா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவங்களே எக்ஸாம் நம்ம கருமடி யாரும் இல்லை. அப்ப நான் என்ன பண்றது? இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, பண்ற அளவுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ற பொட்டன்ஷியலும் என்கிட்ட இல்ல, ஆனா லைஃப் நான் ஜெயிக்கணும். எப்படி? எப்படி? அந்த மாதிரி பல கேள்விகள், பல கன்ஃபியூஷன்ஸ் என் லைஃப்பை பத்தி நான் அனலைஸ் பண்ணும்போது, சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி ரிலைஸ் பண்ணும்போது, நான் படிச்சிருக்கேன்ல, என் அப்பா அம்மா தான் தெளிவு இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன படிக்க வச்சுட்டாங்க, எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. அப்ப அந்த நாலேஜ் நானாச்சும் என் லைஃப் கரெக்டாக லீட் பண்ணணும்ல. ஆமா தானே? இன்னைக்கு அவங்க தப்பு பண்ண நான் பண்ணிட்டா, இப்ப நான் பட கஷ்டம் நாளைக்கு என் பசங்க படுவாங்க. அப்ப நான் தெளிவா இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? உண்மையா இருக்கணும்ல. அப்பதான் அனலைஸ் பண்ணும்போது அப்பா இதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தெரியல. 0% இன்வெஸ்ட்மெண்ட். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த உலகத்துல ஒரு தொழில் இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா தட் இஸ் அவர் டிரான்ஸ் இந்தியா. டிரான்ஸ் இந்தியா, டிரான்ஸ் இந்தியா. ஆமா, 2018ல ஜாயின் பண்ணி எப்படி இன்ட்ரோடம் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்ட்ரோடம் பண்ணேன், ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். ஜாயின் பண்ணா ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணல. இன்வெஸ்ட்மெண்ட் மீனிங் என்ன தெரியுமா? நான் இப்போ ஒரு 15,000 கொடுக்குறேன்னா அந்த 15,000 எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வராது, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நான் இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பொருளை பர்ச்சேஸ் பண்றேன், ரிட்டர்ன்ஸ் பொருள் கிடைக்குது. அப்ப இன்வெஸ்ட்மெண்டா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல தானே? இது யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியுமா? அப்ப நான் சொன்ன கரெக்ட் தானே? 0% இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 2018ல ஒரே ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணேன், அதுவும் ஒரே டைம் பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணேன். அமௌண்ட் மதிப்புல பொருள் கிடைச்சிச்சு, ஐடி கிடைச்சு. 8 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி அடிமட்டத்தில் வர ஃபர்ஸ்ட் கடன் என்ன தெரியுமா? கடன் வீட்டுல அடைக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கமே என் வீட்டுல கடன் அடைக்கணும். 4 லட்ச ரூபாய் கடன் பிசினஸ் வரும்போது இன்னைக்கு என் வீட்டுல 10 ரூபாய் கடன் இல்லை. சாப்பிடலாமே, 10 ரூபாய் கடன் இல்லைங்க. நான் கேட்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மள மாதிரி அவங்க எனக்கு கடன் இல்லைன்னு சொல்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, எத்தனை பேர் உணர்றீங்க? என்னால உணர முடியுது. ஏன்னா கடனால எவ்வளவு கஷ்டப்பட என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். என் கண்ணால பார்த்திருக்கேன். கடனால வீட்டுல வருவான், எங்க அப்பா என் முன்னாடி, எங்க அம்மா உள்ள போய் ஒழிஞ்சிட்டு நான் இல்ல சொல்லி அனுப்பின என்ன சொல்லுவாங்க? இதான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கடன்காரனுக்கு கடன் கொடுக்க முடியாம எங்க அம்மா என்கிட்ட நான் வீட்டுல இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லி அனுப்ப சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு வலி தெரியுமா? எப்படா இருக்காங்க எங்க அம்மா, என் குடும்பம் எப்படா இருக்கு? இதெல்லாம் மாத்தணும்ல, வழியில மாத்தணும்ல. 10 ரூபாய் கடன் அப்ப ஃபீல் இருக்குல்ல. இந்த சேஞ்சஸ் கொடுத்தது டிரான்ஸ் இந்தியா. அதுக்காகவே மற்றபடி வேற என்ன ஆசை இருக்கு நம்மளுக்கு? வீட்டுல ஒரு பையனா வீட்டை ரன் பண்ணணும். சார் 8 வருஷமா என் வீட்டை
நான் தான் ரன் பண்ணியிருக்கேன். கிளாப் பண்ணிக்கலாம். 8 வருஷமா ஃபேமிலியோட எல்லா நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எதுக்குமே பயம் கிடையாது. இப்ப நாளைக்கு டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் வருது. இப்ப எங்க அக்கா பொண்ணுக்கு இந்த 3 monthsல வந்து காது குத்துறாங்க. என்னோட செகண்ட் அக்கா பொண்ணுக்கு காது குத்த தாய் மாமா யாரு? நான் தானே. இப்ப நான் சடங்கு செய்யணும்ல, செய்யணுமா செய்யக்கூடாது? நம்ம கிட்ட அந்த ஃபார்மாலிட்டி தெரியும். சடங்கு இப்பெல்லாம் பவுண்ட் ரேட்டு நான் சொல்லவே தேவை உங்ககிட்ட. எஸ், எனக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்? ஏன்னா நான் டிரான்ஸ்ஜெண்டர்ல இருக்கேன். இப்ப நாளைக்கு நினைச்சும் கவலை இல்லை எனக்கு, இன்னும் நினைச்சும் கவலை இல்லை, எதை நினைச்சுமே கவலை இல்லை. அப்புறம் எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். எங்க அப்பா ஆட்டோ டிரைவர். சொந்தமா ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். எங்க அப்பாவுக்கு சொந்தமா நெட் கேஷ்ல பைக் வாங்கி கொடுத்தேன். எனக்கு சொந்தமா பைக் வாங்கிக்கிட்டேன். எனக்கு சொந்தமா கார் வாங்கிக்கிட்டேன். நகை நட்டு உங்களுக்கு தெரியும். எனக்கு பெரிய ட்ரீம். ஏன்னா எங்க அம்மா பல டைம் சொந்தக்காரங்க முன்னாடி பல அசிங்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் உள்ள இருந்து வருது இந்த வார்த்தை. எனக்கு எங்க அம்மா மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கோம். நம்ம தெரியும் சொந்தக்காரங்க பணம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சார் அது அந்த மாதிரி அது அவங்க தப்பு கிடையாது. இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு மர்மத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யாரையும் திருத்த முடியாது. திருத்தணும்னா ஜெயிச்சு நான் அவரே ஒன்றும் கிடையாது. அவங்க எங்க அம்மாக்கு இதெல்லாம் என் ட்ரீம். இதெல்லாம் நான் எதுக்காக வேலை பார்க்கறேன், இதெல்லாம் நான் ஒரு காரணம். தொழில் கையில எடுத்துட்டேன். தொழில் கையில எடுத்துட்டா தொழில மாறிடுமா? தொழிலை நான் சரியா பயன்படுத்தினா இது எல்லாமே நான் பயன்படுத்த வச்சுச்சு. என் ஃபேமிலி அந்த அசிங்கம், அவமானம், கிண்டல் சும்மா மனசுக்குள்ள மைண்ட்ல இல்ல, அந்த வெறித்தனமா வேலை பார்க்க வச்சுச்சு. இன்னைக்கு லைஃப் ரொம்ப சூப்பரா போய் எனக்கு சொந்தமா நகை நட்டு அம்மா அப்பா எடுத்து கொடுத்தாச்சு. எனக்கு எங்க அம்மா காலத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்க, போய் ஃபங்க்ஷன் பாருங்க. எங்க அப்பா கையில காய்ச்சலும் பாருங்க, என் கையில காய்ச்சலும் பாருங்க. நான் இவ்வளவுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது இல்லாம லாஸ்டா என் மேரேஜ் வந்திருப்பாங்க. இந்த பாண்டிச்சேரில இருந்து பிரேம் சார் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. எஸ் நோ? என் பரம்பரையிலே நான் பண்ண மாதிரி மேரேஜ் எனக்கு என் பரம்பரை வரைக்கும் எந்த மேரேஜ் யாருமே பார்த்து கிடையாதுப்பா. கிளாப் பண்ணிக்கிட்டா. ஒத்த ரூபா பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடையாது. என் மேரேஜுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு பணமும் நான் டிரான்ஸ்ஜெண்டர்ல சம்பாதிச்ச பணம். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, உலகத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தொழில் பண்றவங்க. ஆனா நான் வெளி உலகத்துல ஒரு தொழில் பண்ணணும்னா எனக்கு முதலீடு வேணும். முதலீடே இல்லாம ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே தொழில் டிரான்ஸ்ஜெண்டர். புரியுதா? ஜாயின் பண்ணும்போது ஒரே பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ₹1 கொடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் நான் பொருளே வாங்கல. ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ற மூலமா ஒரு ஐடி கிடைச்சிச்சு. அந்த ஐடியை வச்சுக்கிட்டு 8 வருஷமா தொழில் பண்ணிருக்கேன். இந்த 8 வருஷமா நான் தொழில் பண்ணி சம்பாதிச்ச பணத்துல என்னோட ஃபேமிலியும் எல்லாம் மாறி இருக்கு, என்னோட லைஃபும் மாறி இருக்கு. அதை தாண்டி என்னோட டீம், இதுதான் ரொம்ப மெயின். நான் மட்டும் என்னை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்காதீங்க. இப்ப சார் சொன்னாங்களே 8 ஆபீஸ் மாறி இருக்கு. 5 ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. இன்னும் மார்ச் மாசம் ஸ்டார்டிங்ல அது 3 பிரான்ச் பெண்டிங் இருக்கு. ஒன்னு உளுந்தூர்பேட்டை, இன்னொரு வேளாங்கண்ணி, இன்னொரு கும்படிப்புடி. கரெக்டா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து 3 பிரான்ச் ஓபன் ஆயிடும். 8 பிரான்ச்னா 8 மேனேஜர்ஸ் உருவாக்கி இருக்கேன். 8 மேனேஜர்ஸ்னா 8 அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆபீஸ்ல. 8 அசிஸ்டன்ட் மேனேஜர்னா ஒரு ஆபீஸ்க்கு 2 ரிப்போர்ட் வச்சுக்கீங்க. குறைஞ்சபட்சம் 16 லீடர்ஸ் இருக்காங்க. ஒரு லீடர்ஸ்க்கு 4 சப் லீடர்னா நீங்களே கணக்கு போட்டுங்க. எத்தனை சப் லீடர்ஸ் சொல்லிட்டு, எத்தனை ட்ரைனர் சொல்லிட்டு, இத்தனை பேரோட பொசிஷனை மாத்தி, இத்தனை பேரோட வருமானத்தை மாத்தி, இத்தனை பேரோட வாக்குத்தரத்தை மாத்தி நீங்க நான் மாறிக்குங்கப்பா. வெளி உலகத்துல நீ எந்த தொழில் பண்ணாலும் நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நீ அதுக்காக ஒர்க் பண்ணிருக்க, நீ ஒரு ஆள் ஜெயிச்சிருக்க. ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. ஆனா நீ தொழில் பண்ற மூலியமா உன்னோட வெற்றி மட்டும் கிடையாது, உன் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட வெற்றி தான் இன்னைக்கு உன்னோட வெற்றி. அப்ப எந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னு பாருங்க. பண்ணலாம் சார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, தொழில் உங்களுக்கு சைனாவோட ரிச்சஸ்ட் பிசினஸ் மேன் ஒரு பர்சன் இருக்காங்க, ஜாக் மான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜாக் மா, ஓகே. அவர் வந்து சைனால வந்து ஒரு ஒன் ஆஃப் ரிச்சஸ்ட் பர்சன்ல பிசினஸ் பீப்புள்ல அவரு ஒரு ஆள். அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலா. ஓகே, சூப்பரா. நீங்களா சில பேர் போட்டோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு குரங்கு, ஒரு மங்கி. எஸ், மங்கி, குரங்கு தெரியல.
ஓகே, ஒரு குரங்குக்கு முன்னாடி நீங்க 2 பிளேட் வைங்க. லெஃப்ட் சைடுல ஒரு பிளேட்ல வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லா பனானாஸ் வைங்க. ஐ மீன் வாழைப்பழம். ஒரு பிளேட் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, வாழைப்பழம் வைங்க. இன்னொரு பிளேட் ஃபுல்லா கட்டுக்கட்டா பழம் வைங்க. கட்டுக்கட்டா பழம் வைங்க. அந்த குரங்கு அந்த 2த்துல எந்த பிளேட் சூஸ் பண்ணும்? எந்த பிளேட் சூஸ் பண்ணும்? எந்த பிளேட் சூஸ் பண்ணும்? எஸ், வாழைப்பழம் தான் சூஸ் பண்ணும். ஏன்னா அந்த குரங்குக்கு தெரியாது இந்த பணத்தை வச்சு இந்த மாதிரி பல பிளேட் வாழைப்பழம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. எஸ் சார், ஆமா தானே? ஏங்க அந்த பணத்தை வச்சு எத்தனை பிளேட் வாங்கலாம் தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம மாதிரி சாதாரண பீப்புளோட மைண்டு. எப்படி இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டுக்கு ஜாப்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடு அந்த இதுக்கு பணத்துக்கு பிசினஸ் வச்சுக்கோங்க. எப்படி அந்த குரங்குக்கு இந்த பணத்தை வச்சு இத்தனை பிளேட்டு பனானாஸ் வாங்க முடியாது அப்படின்னு தெரியாம அந்த பனானா சூஸ் பண்ணிச்சோ, அதே மாதிரிதான் மக்கள் இன்னைக்கு ஜாப்ன்ற பேர்ல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இதை விட்டுடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல பிசினஸ் சூஸ் பண்ணா இந்த மாதிரி நீ பல பேருக்கு ஜாப் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. எஸ் சார், நோ? உண்மைதானே? ஏன்னா அந்த குரங்குக்கு தெரியல அந்த பணத்தை வச்சு எத்தனை பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரியா இன்னைக்கு மக்கள் ஜாப்ன்ற ஒரு போர்வையில அந்த வழியில போய்கிட்டு பிசினஸ்ன்ற பெரிய ஆப்ஷன் விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்காங்க. அதுக்கு உங்களை யாரும் தப்பாலாம் சொல்லல, நான் இதெல்லாம் சிந்திங்கன்னு சொல்ல வரேன். நான் யாரையும் மீன் பண்ணல. லைஃப்ல நம்மள மாதிரி ஆளுங்க ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், தெளிவா இருக்கணும். அப்பா மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட நல்ல விஷயங்களை கத்துக்குங்க, படிச்சிருக்கோம், அந்த நாலேஜை சரியா பயன்படுத்துங்க. ஓகே, கிளியரா? அவரே சொல்றாரு. ஸோ ஜாபா பிசினஸ் பார்த்தா எவ்ரி ஒன் லைஃப் சேஞ்சிங்னா அது பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். என்னைக்கு உங்களுக்கு அந்த பிசினஸ் மைண்ட் வருதோ அன்னைக்கு உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகும். நான் லாஸ்டா ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, பிஸ்னஸ். ஓகே, அது பிஸ்னஸ் பற்றி நம்ம டெப்த்தாக பேசியாச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுதான் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக எத்தனையோ ஹோட்டல் நம்ம போய் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் யார் சமைச்சிருக்கான்னு தெரியாது, ஆனால் நம்பி அந்த சாப்பாடை சாப்பிட்றோம். எஸ், ஆமாம் தானே? நம்பி சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம். யாரோ ஓட்டுற பஸ்ஸில் எந்த நம்பிக்கை தெரியாமல் அவங்கள நம்பி என்ன பண்ணுறோம்? அந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறோம்? டிராவல் பண்ணுறோம். யாருன்னு தெரியாம ஒரு நபரு கூட கார்ல போறோம், பைக்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், ட்ரெயின்ல போறோம். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல யாரோ ஒரு பர்சனை நம்பி ஏதோ நம்ம லைஃப்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் சார், நோ? அந்த அளவுக்கு வெளி உலகத்தில் நம்ம பல விஷயத்தை மற்றவங்க நம்பி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், ஏன் இது இவ்வளோ நம்மள ஏன் நம்பக்கூடாது? ஃபர்ஸ்ட் அடுத்தவன் நம்பி பஸ்ல போறோம், அதுக்கெல்லாம் நம்பிக்கை பயங்கரமா இருக்கு. ஒரு செகண்ட் ஆச்சு பயப்படுறீங்களா? பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா யாருக்காச்சும் ஒரு நபருக்கு பயம் வருதா? கிடையவே கிடையாது. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை பல பேர் மேல வைக்கிறோம், பல பேர் மேல வச்சு பயணம் பண்றோம். ஆனா அதே நம்பிக்கையை யார் ஒரு பர்சன் தாமா வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு லைஃப் சேஞ்சிங் பர்சன் தான். அந்த மாதிரி தாமா நம்பிக்கை வச்ச ஒரே பர்சன் இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல மகா மேடம். கிளாப் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். என்னால எப்ப நான் முடியும் நம்ப ஆரம்பிக்கணும், அன்னைக்குதான் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இவங்கனால முடியும், அவங்கனால முடியும், அது ஓகே. இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, அதுவும் ஓகே. இதெல்லாம் ஓகே. பார்த்து நீ என்ன நினைக்கிற? உன்னை நீ நம்பறியா? இவ்வளவு இப்ப காலையில இருந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம், எல்லாம் ஓகே. உன் மேல ஒரு நம்பிக்கை வருதா? அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பெனி கரெக்டா இருக்கு, பிசினஸ் கரெக்டா இருக்கு, சிஸ்டம் கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா நம்ம கரெக்டா இருக்குமா? நம்ம நம்புறோமா? ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். என்னது? ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ உன்னை நம்பி உனக்கான உழைப்பணி போடு. வெற்றியை நோக்கி நீ போகணும் அவசியம் இல்லை. அந்த வெற்றி உன்னை நோக்கி கண்டிப்பா வரும், வந்தே தீரும். எங்களுக்கு வந்திருக்குல்ல, மகாமடம் வந்திருக்குல்ல, இப்ப அனௌன்ஸ் பண்ண பல பேர் வந்திருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்தது உங்களுக்கு ஏன் வராது? என் கேள்வி அதுதான். அவங்க மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, நீங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கெல்லாம் வந்தது ஏன் உங்களுக்கு வராதுன்னு கேட்கிறேன். ஒன்லி ஒன் வேர்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே ஓகே, கிளாப் பண்ணுங்க.
மகா மேடம் வந்து முன் உதாரணம் சொன்னாங்கல்ல, அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு லைன் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இங்கே ரொம்ப லேடிஸ் இருக்குனால சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஸ்மார்ட் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு மேனேஜர் ஆகுது மகா மேடம் தான். உண்மைதான். ஏன் ஏன் தெரியுமா? ஓகே ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் மாற்றிக்கிங்க. லேடிஸ் யாரெல்லாம் வந்து மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ் வந்து எமோஷனலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. தொட்டதெல்லாம் அலறுது. கண்ணில் தண்ணிலாம் சொல்லவே தேவை, வார்த்தையை சொல்ல தேவை, பார்த்தாலே வந்துடும். ஏன் தெரியுமா? அவங்க எமோஷனலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்க மேனேஜர் ஆக முடியாது. எமோஷனலாக ஸ்ட்ராங்காக ஆகுங்க. எதுக்கு கலவணும்? உன்னை நீ தான் வீக்காக வச்சிருக்க. மகா மேடம் கூட பிசினஸ் வரதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், தப்பு தெரியல எனக்கு, அழுதுருக்கலாம். எமோஷனலாக நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயினாக எஸ்பெஷலி பெண்கள், ஆண்கள் சொல்ல தேவையில்ல, நம்ம ஆல்ரெடி இருப்போம். ஓகே, எமோஷனலாக வீக்காக இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். பெண்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த காலங்க, இந்த காலம் கிடையாது. நீங்க தான் பிரேக் பண்ணணும். நீங்க தான் பிரேக் பண்ணணும். ஒண்ணுமே குடும்பத்தில் இல்ல, எதுவுமே வீட்டில் இல்ல, ஆனா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டே இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் மாத்துங்க. நான் நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கேன், நீங்க தான் ஒழுங்காங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்? ஃபீமேல்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ணுங்க. அது உங்களுக்கு நீங்க போட்டுக்கவே தடை. அதெல்லாம் நீங்க சமுதாயத்தை ஆதியத்தை குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி வளர முடியும்? நீங்க உங்களுக்கு வர ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க பிரேக் பண்ணுங்க. மூணாவது, தொட்டதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவீங்க. எங்க அது இப்படி, இது இப்படி, அது அந்த மாதிரி, இது இந்த மாதிரி, இது என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு இந்த குறை பேசுறது, காசிப்ஸ் பேசுறது, பொருளை பேசுறது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவை. அதெல்லாம் அப்படியே ஃப்ளூயண்டா வரும். ஸ்டாக் டன்னா இருக்கு சொல்லுவாங்க, அது இருக்குல்ல புஷ்பால, அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஸ்டாக் வச்சிருப்பீங்க. குறை சொல்றது நிப்பாட்டுங்க, வேண்டாம். யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, யாரை பத்தியும் காசிப்ஸ் பேசாதீங்க. வின்னர்ஸ்லாம் இந்த மைண்ட்ல இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால சொல்லிட்டு இருக்கேன். அது அவங்க மாத்திக்கிட்டாங்க. தெரியும், நான் மகமா பார்த்துட்டு இருக்கேன், ஜாயின் பண்ணால இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்களும் இருந்துச்சுயா, ஏங்க பிறப்புல நம்ம எல்லாருக்கும் இயல்பா அதெல்லாம் வருதுங்க. எல்லாருக்கும் மாறக்கூடிய பக்குவம் இருக்குங்க, அதை மாத்திக்கங்க. நெக்ஸ்ட், பெண்களுக்கு இன்னொரு மெயினான விஷயம் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ். உங்களுக்கு பெருசா நீங்க எடுக்க மாட்டீங்க, ஏன் தெரியுமா? படிக்கவே படிப்பீங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க சொல்றது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்க. ஐ மீன் அவங்க யாரோ ஒரு பர்சனோட சப்போர்ட்டில இருக்கிறதுனால அவங்க மைண்ட், அவங்க மைண்ட் இருக்குன்னா அவங்க மேல தலைமையில எதுவும் நிற்காது. கமிட்மெண்ட் அவங்க மேல இருக்காது. படிக்கும்போது அப்பா அம்மா மேல இருக்கும், மேரேஜ் பண்ணிட்டா ஹஸ்பண்ட் மேல இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு பொண்ணு அந்த கமிட்மெண்ட் தான் மேல போட்டுக்கிச்சுன்னா அந்த பொண்ணு வெளியே வந்துடும். அந்த மாதிரி வெளியே வந்து தான் மகா மேடம். கமிட்மெண்ட் நம்ம மேல இருக்கணும், நம்ம ஃபேமிலி மேலேயோ ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் மேலே இருக்கக்கூடாது, நம்ம மேல இருக்கணும். இதுனா ஆண்கள் தான் பண்ணணுன்ற ஒரு வழியை வச்சிருக்காங்களா? முன்னாடி ஜெனரேஷன் அப்படி இருந்துட்டாங்க. இன்னைக்கு மென் அண்ட் உமன் போத் ஆர் ஈக்குவல். சோ பெண்கள் தயவு செய்து இந்த விஷயம் புரிஞ்சுக்கீங்க. ஆனா ஆண்களை விட பெண்கள் ரொம்ப திறமைசாலிங்க. ஆனா இந்த மாதிரி சில மைனஸான விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க அதை பிரேக் பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸ் ரிஸ்க் எடுங்க, மகா மேடம் மாதிரி ரிஸ்க் எடுங்க. உதாரணம் சொல்றீங்களே, ரிஸ்க் எடுக்கிறாங்க. பிசினஸ்க்காக பல விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்க. இந்த சைடு பேரண்ட்ஸ், இங்க பேரண்ட்ஸ், இங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரிலேட்டிவ்ஸ், இங்க அவங்களோட லவ் பட்டவர் இருக்கலாம். பிளஸ் இது மாதிரி சுத்தி பல விஷயங்கள் இருக்கும். ஆனா இதான் வந்து நீ பேரண்ட்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல சொல்யூஷன் கேட்டாவது பணம் தான். எஸ், உண்மைதானே? என் வாழ்க்கையை நான் கத்துக்கிட்டு ஃபார் யுவர் ப்ராப்ளம் யூ ஹேவ் டு ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்கலாம், தட் இஸ் மணி. ஆமா இல்லையா? ஆமா தானே? உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது பணம், பணம், பணம் மட்டும்தான். எனக்கு தான் அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு தான் சொந்தக்காரங்க இருந்தாங்க, எனக்கு தான் லவர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. எனக்கு இது முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னா இது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, பணம். பணம் அப்பா அம்மா கிட்ட கிடைக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்காது, சொந்தக்காரங்க கிடைக்காது, லவர் கிட்ட கிடைக்காது, சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட கிடைக்காது. தொழில கிடைக்கும், ஜாபை விட தொழில அதிகமா கிடைக்கும்.
யார் ஒரு பர்சன் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கீங்களோ, பணம் அதிகமா சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருக்கீங்களோ, அதை மட்டும் நீங்க பாக்குறீங்களோ, மத்த எல்லாம் நீங்க மாத்த தேவையில்ல. அந்த பணம் எல்லாத்தையும் மாத்தும். என் லைஃப்ல இந்த 8 வருஷத்துல எல்லாத்தையும் மாறி இருக்குன்னா அது ஒரே காரணம், பணம். அந்த பணத்தை கொடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர். இன்னைக்கு நான் இன்னைக்கு பார்த்த பிரேம் சாரா இருக்கலாம், சந்தோஷ் சாரா இருக்கலாம், ஸ்ரீபாலன் சாரா இருக்கலாம், பாலாஜி சாரா இருக்கலாம், மகானர், நீங்க யார வேணா பேசுங்க. பொசிஷன் அவன் செகண்டரி. பொசிஷனுக்குள்ள இருக்கிற பணம் தான். என் கோட்டை பார்த்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதை தாண்டி என் பொசிஷன் செகண்டரி தான். அதை தாண்டி எல்லாருக்கும் மேல ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் சம்பாதிக்கிற பணம் தான். ஒரே எக்ஸாம்பிள், இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாருமே 4 டிகிரி பண்ணிருக்கீங்க, 4 டிகிரி பண்ணிருக்கீங்க. இவங்க எல்லாம் படிக்காதவங்க, ஆனா பணம் பயங்கரமா சம்பாதிச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்த 2 பேர்ல இந்த உலகம் யாருக்கு மரியாதை கொடுக்கும்? யாருக்கு மரியாதை கொடுக்கும்? 4 டிகிரிங்க, 4 டிகிரிங்க, 4 டிகிரி. நான் படிக்காதவங்க சொல்றேன். கல்வி, செல்வம், தைரியம் அதெல்லாம் அந்த காலம். செல்வம் இருந்துச்சுன்னா கல்வி வரும், தைரியமா வரும். கிளாப் பண்ணிக்க. ஒருத்தன் பெரிய கத்தி வச்சிருக்கான் ஒரு சைடுல, சரியா? இன்னொருத்தன் பயங்கர பயம் வச்சிருக்கான். இந்த கத்தி வச்சுன பார்த்து பயப்படுறவங்க விட இந்த உலகத்துல பணத்தை வச்சுன பார்த்து தான் பயம் அதிகம். அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிற பசங்க நம்ம இருக்கணும். அதுக்கு துணியா டிரான்ஸ்ஜெண்டரியா மாறும். என்னைக்கு இருக்கும், என்னைக்குமே இருக்கும். அதனால உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். சோ நீங்க யாரு என்ன அதெல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் டிரான்ஸ்ஜெண்டரியால ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலயும் யூனிக்கா பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் குரூப்ல ஒரு டீம் மெம்பருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ உங்க எல்லாரும் இன்னைக்கு சரியா வழிநடத்துறதுக்கு இன்னைக்கு மகா மேடம் தயாரா இருக்காங்க, அவங்க மேல இருக்கிற லீடர்ஸ் தயாரா இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சைடுல நிறுவனம் கரெக்டா இருக்கு, 2வது சைடு எங்க சிஸ்டம் கரெக்டா இருக்கு, 3வது நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம், உங்களை நம்புங்க, உங்க உழைப்பை நம்புங்க. யாரு ஃபர்ஸ்ட் தன்னை நம்புறாங்களோ, தன்னோட வேலையை நம்புறாங்களோ, தன்னை சொல்லி கொடுக்குற குருவை நம்புறாங்களோ, அதை செஞ்சு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கள இந்த உலகத்துல யாரும் தடுக்க முடியாது. யாரும் இல்ல, அந்த யமன் கூட தடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கிட்டு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட லீடர் பாலாஜி சாருக்கும் பிளஸ் என்னோட கோ மேனேஜர்ஸ்க்கும், இங்க பாண்டிச்சேரியில ஸ்பெஷலா வெல்கம் பண்ணவங்க எல்லாருக்கும், அவர் ஸ்பெஷல் மேனேஜர் மகா மேம்க்கும் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணி எனக்கான வாய்ப்பை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ சோ மச்.